everyone. Welcome to Impact IAS Academy. We are discussing various aspects related to Prelims 2024. Polity and economy in the series of discussion we had earlier. The earlier videos பார்க்காதவங்க இந்த ஐகானை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பழைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஹைலைட்ஸ் ஆஃப் பட்ஜெட் 24-25. முக்கியமான இஷ்யூ நம்ம பார்க்கறது வந்து பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ஸ்பேஸ் மிஷன்ஸ். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, India being a country which is always savvy to explore the space. The scholar called as Vikram Sarabhai's காலத்துல இருந்து followed by APJ Abdul Kalam, அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா we took India into a different league compared to other developed countries in the world. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் launch capability and satellite launching capability அப்படின்றது பார்க்கும்போது India is a country which was able to launch satellites at cheaper cost across the globe. So அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா total budget allocation for Department of Space வந்து 13,043 crores allocate பண்ணியிருக்காங்க. So most of the budget amount would be used for the following space missions. இந்தியாவுடைய பல்வேறு விதமான ப்ரோஆக்டிவான ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஸ் ககன்யான். ஸோ அன்க்ரூவ்டு மேன்லெஸ் ககன்யான் டெஸ்ட் ஃபிளைட்டுக்கு, தென் தேர்ட் டெவலப்மெண்ட் ஃபிளைட் ஆஃப் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் SSLV லான்ச்சுக்கு, தென் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் மிஷன். இந்த சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் மிஷன் இஸ் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் பிட்வீன் நாசா அண்ட் இந்தியா. அந்த மிஷனுக்கு போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ said that a corpus of 1 lakh crores fund would be set up to encourage private sector investment in research and development in space. R&D in space பிரைவேட் செக்டார்லையும் இன்வால்வ் பண்றதுக்காக தனியா வந்து ஒரு ஃபண்ட் ஒதுக்க போறதாகவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க நம்ம ஹைலைட்டடா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பேஸுக்கு இந்தியா அலோகேட்டிங் 13,043 crores as a budget. அதில் முக்கியமா அன்க்ரூவ்டு ககன்யான் மிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆகும், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டெவலப்மெண்ட் ஃபிளைட் ஆஃப் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கு செகண்ட் ஆகும், தென் நாசா இஸ்ரோவுடைய கம்பைன்டு ப்ராஜெக்டான சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் மிஷனுக்கு தேர்டாகவும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நியூ ஹவுசிங் ஸ்கீம். ஸோ இன் திஸ் பட்ஜெட் a special housing scheme was announced so that deserving sections from the middle class and other people will buy and build a house. அது நியூ ஹவுசிங் ஸ்கீம். பிகாஸ் நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி we have various schemes related to housing, right from இந்திரா ஆவாஸ் யோஜனால இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹவுசிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதை வந்து 2 crore more houses would be built under this scheme அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹவுசிங் ஸ்கீமும் சரி, இல்லை PM ஆவாஸ் யோஜனாவும் சரி, இது எல்லாமே டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் ஹவுசிங், தட் இஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறது கொடுக்குற அந்த ஆஸ்பிரேஷன்ஸை நோக்கி நகர்ற திட்டங்கள். ரோட் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட். எஸ், த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ ஆர்டிலரி. எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு பிளட்டை எல்லா பக்கமும் வந்து திஸ் பிளட் வெயின்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போதும், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கொண்டு போதும், அதே மாதிரி தான் வந்து ஒரு கண்ட்ரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோலை பிளே பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட். ஸோ அதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் மாலா பரியோஜனா, so around 1,68,000 crore have been allocated for the National Highway Development Project. இந்த பாரத் மாலா பரியோஜனா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் இட் இஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் டெவலப்மெண்ட் இன் நக்சலைட் ஏரியாஸ், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி த்ரூ ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே இதை சார்ந்த பல்வேறு திட்டங்கள். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆல் த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், கோல்டன் குவாட்ரிலேட்டரல், இதெல்லாம் ஆல்ரெடி பல ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணிட்டு வரோம். இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சாகர் மாலா, பாரத் மாலா, இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே போர்ட்டை கனெக்ட் பண்றது, இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை கனெக்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ரேஸ் த இந்தியாஸ் எக்கனாமிக் மைல்ட் த்ரூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதில் இதுக்காக 1,68,000 கோடி இந்த ஆண்டு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் எக்கனாமிக் காரிடார்ஸ் டெவலப்மெண்ட். இந்த எக்கனாமிக் காரிடார் டெவலப்மெண்ட்ல 3 மேஜர் ரயில்வே எக்கனாமிக் காரிடார் ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் பீன் அன்வெயில்டு. எஸ், ஆப்வியஸ்லி இந்த freight transport அப்படின்னு வரும்போது not only the passenger transport, when it comes to freight transport, railways plays a vital role in moving the goods from one place to other place. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எக்கனாமிக் காரிடார்,
high traffic density corridor or Amrit Chaturbhuj and port connectivity corridor or rail sagar அப்படின்னு சொல்லி 3 விதமான திட்டங்களை அவங்க பிளான் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் எக்கனாமிக் காரிடார் ப்ரோக்ராம்ல மேஜர் 3 ரயில்வே காரிடார்ஸ் தட் இஸ் ரயில்வே ப்ராஜெக்ட் இதுல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அதாவது இந்த பட்ஜெட் அப்படின்னு வரும்போது சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்போக் அபவுட் ஃபோர்காஸ்ட். இந்த ஃபோர்காஸ்ட் அப்படிங்கறது மீன் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து புவரா இருக்கும், இன்னொன்று வந்து விமனா இருக்கும், இன்னொன்று வந்து யூத்தா இருக்கும், ரைட்டா? ஸோ இன்னொன்று வந்து ஃபார்மர்ஸ். இந்த 4 பேரை பத்தி தான் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் யுவா, நாரி சக்தி, கிசான் அஸ் வெல் அஸ் த கரீப். ஸோ இந்த 4 பேர்களுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்ததுல விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்பதி தீதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடிஷனல் 1 crore செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வில் பி ட்ரெயின் அண்டர் த லக்பதி தீதி ஸ்கீம். இந்த லக்பதி தீதி ஸ்கீமுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே we all very well know that the self help group movement SHGs completely transformed the economic situation of the people in rural areas as well as those who wish to become entrepreneurs womenல. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா to earn a minimum income of 1 lakh per annum அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸை கொண்டு வருவது அப்படிங்கிற அந்த திட்டம் லக்பதி தீதி ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். Then earlier 2 crore target was set by the government. 21,200 crore has been allocated to Sakshan Anganwadi and Poshan 2.0 scheme. The Sakshan Anganwadi and Poshan 2.0 scheme உடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் விமென் அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன் டெலிவரி, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட். தென் அடுத்த முக்கியமான ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம். இந்த நமோ ட்ரோன் தீதி ஸ்கீமுக்கு கீழே 500 கோடி has been allocated to provide drones to 15,000 self-help groups for providing rental services to farmers. இப்போ போன பட்ஜெட்லயே வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டருடைய ஒரு கனவு திட்டமான இந்த ட்ரோன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்ல பெனிட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபார் ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி பெஸ்டிசைடு அண்ட் அதர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம் மூலயமா இந்த ட்ரோனுடைய ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கான ட்ரோன்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை அவங்க ரெண்ட் விட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவோட இந்த நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் செக்டர் ஸ்கீம் அப்படின்னு வரும்பொழுது ஆயுஷ்மான் பாரத் PM ஜன் ஆரோக்கியா யோஜனா. இந்த PM ஜன் ஆரோக்கிய யோஜனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் has been extended to ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். இந்த ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் who are these 2 people அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are the one who are the food soldiers to ensuring the health indicators. இந்தியாவில் மேஜரா ரைட் இது MMR இருந்தாலும் சரி, குரூட் பர்த் ரேட்டாக இருந்தாலும் சரி, டெத் ரேட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மெட்டர்னல் மார்டாலிட்டி, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி இதெல்லாம் குறைப்பதற்கான விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஆன களப்பணியாளர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஆஷா அப்படின்னு சொல்லி as a part of நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அதன் அடிப்படையில் இனிஷியலா இந்த அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஆஷாஸ் ஆர் பீயிங் அப்பாயிண்டட் so that they will be act as a midwives, they will be act as a people who create awareness among the rural people towards institutional deliveries. இது எல்லாத்தையுமே பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆஷா. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் we all very well know that in the nutrition meal scheme இந்த மாதிரியான ஸ்கீமுக்கு they are working in the front line towards ensuring the nutrition of the people. ஸோ அப்போ இந்த 2 பேருக்குமே சேர்த்து they included them under this ஆயுஷ்மான் பாரத் PM ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த ஸ்கீம்ல. அண்ட் என்கரேஜிங் HPV vaccination for girls between 9 to 14 years age group for prevention of cervical cancer. Recent postல இந்தியால ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் காஸ் பண்ற செர்விக்கல் கேன்சர் இஸ் அஃபெக்டிங் த கேர்ள் சில்ட்ரன். ஸோ அதற்காக அவர்களுக்கு இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 9 to 14 இயர்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்தின் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. டாக்ஸ் எக்ஸம்ஷன் டு சர்டன் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் தோஸ் கார்பரேட் கம்பெனிஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான அல்டிமேட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இனிஷியலா ஒரு இன்குபேஷன் பீரியட் ஆர் இனிஷியல் பீரியட் ஃபார் டிரான்சிஷன் ஆஃப் த பிசினஸ் இன்டு அ ப்ராஃபிட் மோட் இது நடக்கிறதுக்கு ஒரு குஷன் டைம் அப்படிங்கிறது எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் எல்லா பிசினஸ்க்கும் தேவைப்படும். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா certain tax benefits for startups and investments made by sovereign wealth or pension funds and tax exemptions on certain income of some international financial service center IFSC
குஜராத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த யூனிட்ஸ் வந்து கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸம்ஷன் வந்து March 31st 2024 எக்ஸ்பயர் ஆகுது. இந்த ஸ்கீமினுடைய பெனிஃபிட்டை 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன் திஸ் பட்ஜெட் த கவர்மெண்ட் ப்ரொபோஸ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸம்ஷன் எக்ஸ்பைரி டேட் பை a year to March 31, 2025. So to provide continuity in taxation and trigger the growth in this sector. So இந்த செக்டார்ல, தட் இஸ் ஃபினான்ஷியல் செக்டார்ல, இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் அந்த மாதிரியான செக்டார்ல வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனை 1 more yearக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. I had guidance for prelims, mains and interview preparation from Impact IAS Academy. நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் கடந்த 20 வருஷமா த்ரூ அவர் பர்சனல் மென்டரிங் பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார், இம்பாக்ட் அகாடமி, அவங்க வந்து எனக்கு ஜென்ரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join Impact IAS Academy. Thank you.